அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முறையின் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் ஸ்போர்ட்ஸ் வரலாற்றில். ஏன்னா இந்த ஒரு கோடை காலம் தொடங்கிட்டாலே கிரிக்கெட்டு தான் எங்கே பார்த்தாலும். இந்தியாவில் வந்து அதிகமாக விளையாடப்படுற ஒரு கேம்ஸ் அது கிரிக்கெட்னு சொல்லலாம். எப்படி இந்தியாவோட தேசிய விளையாட்டாக வந்து ஹாக்கி இருந்தாலும் அனைவராலும் ரொம்ப விரும்பப்பட்டு விளையாடப்படுற கேம்னால் அது கிரிக்கெட்டு தான். உலக அளவில் எல்லாராலையும் ரசிக்கப்படுற கேமாக மாறிக்கிட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியர்கள் உலக அளவில் கிரிக்கெட்டை ரசிக்க தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் முன்னாடிலாம் வந்து மேலை நாடுகளில் தான் வந்து ப்ரீமியர் லீக் கேம்ஸ்லாம் நடக்கும். அதில் நம்ம ஒரு பிளேயர்ஸ்லாம் போய் விளையாட்டு வருவாங்க. குறிப்பாக இங்கிலாந்து மாதிரியான அந்த ஒரு மேற்கத்திய நாடுகளில் நம்மளோட காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் அவர்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு நட்சத்திர பிளேயர்ஸ்லாம் போய் விளையாடிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலே இப்போ தொடங்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2008லேருந்து சொல்லலாம். இன்னி வரைக்கும் இப்போ 2024 வரைக்கும் சிறப்பாக நடந்துட்டு வர கேம் தான் ஐபிஎல். வருஷத்துக்கு வருஷம் அதோட ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. அவங்களாம் உட்காந்து வீட்டிலே பார்க்கக்கூடிய அளவில் தமிழ் சேனல்லையும் இப்போ நல்லா ஒரே வந்துகிட்ருக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தமிழும் வந்தவுடனே எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய அளவு அதை காமெண்ட்ரி எல்லாம் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இது மாதிரியான விறுவிறுப்பான ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் நிறைஞ்ச எல்லாமே நிறைஞ்ச ஒரு விறுவிறுப்பு, சுவாரஸ்யம், சோகம், சந்தோஷம் எல்லாம் நிரம்பின ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் வர்றது இந்த மேட்ச் ஐபிஎல் திருவிழா. 2024 ஐபிஎல் அது தொடங்குறது இன்றைக்கி நம்ம சென்னையில். சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் தான் மேட்ச். விறுவிறுப்பான மேட்ச்சு. ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் விற்று தீர்ந்துச்சு. சில நிமிடங்கள்லேயே விற்று தீர்ந்துச்சுன்னு சொல்லி பரபரப்பாக கேள்விப்பட்டோம். அதுக்கான மொத்த விவரங்கள் டீட்டெயிலில் எல்லாத்தையும் இந்த அப்டேட்டில் பார்ப்போம். சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான். அதனால் நம்ம இந்த அப்டேட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் வந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் புது படங்கள் ரிவ்யூ தான் மெயினாக பண்ணிட்டு வரோம். அது வந்து தேட்டர்களில் வரும்போதும் தேட்டருக்கு ஓடிட்டு அப்படின்னு தெரியறதுக்காக அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த அப்டேட் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க அப்டேட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஐபிஎல் திருவிழா இன்றைக்கி மார்ச் 22 சாயங்காலம் 6:30 மணிலேருந்து தொடங்குது. இசை புயல் ஆஸ்கர் நாயகன் 2 ஆஸ்கர் விருதுகள் வென்ற ஆஸ்கர் நாயகன் இசை புயல் அவர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு. நம்மளோட சென்னையில் திருவல்லிக்கேணியில் வரலாற்று புகழ்பெற்ற எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தலை தோனி அவர்களோட ஃபேவரட் கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு கிரவுண்டில் இன்றைக்கி சேப்பாக்கத்தில் நடக்குது. ஸோ இது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஃபஸ்ட்டு கேமே வந்து சிறப்பான ஒரு கேமாக வந்து சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது. சென்னை அணியில் புதிய மாற்றமாக சிஎஸ்கேல நம்ம சிஎஸ்கேக்கு விசில் போடு அப்படின்னு சொல்கிற அளவில் உள்ள கேமில் ஒரு புதிய மாற்றம். இத்தனை வருஷமாக கேப்டனாக இருந்த தலை தோனி வந்து அவரோட பதவியை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுத்தாரு. ஸோ அது வந்து திரும்ப தோனி அவர்களுக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த வாட்டி ருத்ராஜ் கேக்வாட் ஒரு இந்திய அணியோட புதிய நம்பிக்கை நட்சத்திரம், சிஎஸ்கேவோட நம்பிக்கை நட்சத்திரம். தொடக்க ஆட்டக்காரர்கள் வந்து எல்லா 2-3 பிளேஸ்லையும் மாறி மாறி ஆடின ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் கேப்டன் நியமிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து கைடன்ஸ்க்கு தோனி அவர்கள் இந்த வருஷம் விளையாடுறாங்க கூட கேப்டனாக இல்லைன்னா கூட விக்கெட் கீப்பராக. ஸோ அவர் வழிநடத்தி செல்வாருன்ற மாதிரி ஒரு சாரதியாக வந்து போய் செயல்படுவார் ருத்ராஜ். அவர் வழிநடத்துகிற அந்த கர்ணனாக வந்து நம்ம தோனி அவர்கள் இருப்பாருன்றது தான் ஒரு நம்மளோட நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த வருஷமும் சிஎஸ்கே கப் அடிக்கும். இப்போ நடப்பு சாம்பியனும் சிஎஸ்கே தான். போன வருஷம் பரபரப்பான ஃபைனலில் ஜெயிச்சு சிஎஸ்கே. ஸோ இந்த வருஷமும் எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ரிவ்யூஸில் இந்த அப்டேட்டில் வந்து என்னென்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து மார்ச் 22 இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் மே 29 வரைக்கும் கண்டினியூஸாக நடக்குது. நடுவில் எலெக்ஷன்ஸ் வரதால் இப்போதைக்கு ஏப்ரல் 7 வரைக்கும் உள்ள ஃபிக்சர்ஸ் ஷெட்யூல்ஸ் தான் வந்திருக்கு. அதை நான் போடுறேன் இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்துங்க, தெரிஞ்சுங்க. அது இல்லாமல் டோட்டலாக 74 மேட்ச்சு மொத்தம் 67 நாட்கள் நடக்குது. மார்ச் 22 2024 தொடங்கி மே 29 2024 வருஷத்தில் வரைக்கும் நடக்குது. ஸோ மொத்தம் 10 டீம்ஸு. இந்த டீம்ஸில் வந்து கேப்டன்லாம் யார் யார் இருக்காங்க, யார் யார் சேஞ்ச் ஆகிருக்காங்கன்ற டீட்டெயிலாம் இப்போது பார்க்கலாம். சிஎஸ்கே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸு. அதை வந்து முன்னாடி கேப்டனாக 2023 வரைக்கும் கேப்டனாக இருந்த தலை தோனி வந்து இந்த வாட்டி விலகிட்டு அதை வந்து இளம் தலைமுறையான ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. இப்போ ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் இந்த வருஷம் அணியை நடத்த போகிறாரு இந்த ஃபுல் ஐபிஎல்லையும் சிஎஸ்கேக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக, ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தென்படுது. ஸோ அடுத்தது மும்பை இந்தியன்ஸு. மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே தான் அதிகமான ஐபிஎல்லோட கப்ஸ் அடிச்சிருக்காங்க 5 தடவை. இந்த வாட்டி 5 இந்த மீறிய 1 அதிகமாக 2 பேரில் ஒரு டீமில் எடுத்துகிட்டு அது ஒரு அதிகமாக கப் வாங்கினவங்க பட்டியலில் வந்துடும்.
அது எதிர்பார்க்கப்படுது யாருன்னு விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸும் ஒரு வலுவான டீமு. அவங்க ஆரம்பத்துலேருந்தே வலுவான டீம் அறியப்படுற டீமு. கிட்டத்தட்ட லோக்கல் பஸ்ஸில் சொன்னால் கடப்பார டீமு. எல்லாருமே நல்ல பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டரில் நனைஞ்ச டீமு. இந்த வருஷம் அதில் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் வந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா போன வாட்டி வந்து குஜராத் டைட்டன்ஸில் சிறப்பாக வழிநடத்தி பண்ண 2 வருஷமாக பண்ணி ஒரு வாட்டி கப் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவர் தான் போன வாட்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார். ஸோ அவர் தான் இந்த வாட்டி கேப்டன்சியாக மும்பை இந்தியன்ஸ். அவர் வந்து ஆரிஜினாக மும்பை இந்தியன்ஸில் தான் விளையாடினவர். அவர் வந்து புது டீம்னால குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டு திரும்ப இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸில் கேப்டனாக வழிநடத்த போவார். கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ரோஹித் சர்மா இருப்பார். ஸோ ரோஹித் சர்மாலேருந்து இவர்கிட்ட ஹேண்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் மாற்றம். அது இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் டீமில் வந்து, அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமில் வந்து ஹேடன் மார்க்ரம் தான் 2023 கேப்டன் வந்தார். இப்போ அந்த கேப்டன்சி வந்து பேட் கமின்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வாட்டி. பேட் கமின்ஸ் வந்து மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிளேயர். அவர் வந்து ஒரு 20.50 கோடிக்கு ஆக்ஷன்ஸில் வாங்கியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அவர் தான் கேப்டனாக செயல்படுவார். ஸோ இது வந்து அணியில் மாற்றம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் போன வருஷமே அவர் தான் லக்னோவுக்கு கேப்டனாக இருந்தார். இந்த வருஷம் அவர் தான் கண்டினியூ பண்ணுறாரு. சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் போன வாட்டி. ஸோ அவரே கண்டினியூ பண்ணுறாரு. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து டேவிட் வார்னர் தான் கேப்டனாக இருந்தார். இந்த வருஷம் அது வந்து ரிஷப் பந்த் கைக்கு போயிருக்கு. கேப்டனாக வந்து ரிஷப் பந்த் தான் செயல்படுவார். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. கோலி அவர்கள்கிட்ட வந்து ஃபேப் டூப்ளிஸ் கிட்ட வந்துச்சு. போன வருஷம் ஃபேப் டூப்ளிஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த வருஷம் அவரே ஃபேப் டூப்ளிஸ் தான் பண்ணுறாரு. இந்த வருஷம் கேப்டன்சி ஆர்சிபி அணிக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஃபேப் டூப்ளிஸ் கேப்டன்சி. அது இல்லாமல் கேகேஆர் அணியில் போன வருஷம் நிதிஷ் ராணா பண்ணிட்டு இருந்தார் சிறப்பாகவே 2023. இந்த வருஷம் அவர்கிட்ட வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்திருக்கு கேப்டன்சி. ஸோ இதுவும் ஒரு மாற்றம். அது இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து போன வருஷம் கேப்டன்சிலே இருந்தார். இப்போ அது வந்து சுப்மன் கில் கைக்கு வந்திருக்கு. சுப்மன் கில் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த வருஷம் பல ரெக்கார்ட்கள்லாம் பண்ணார். அவர் போன வருஷம் சிறப்பான பிளேயராக இருந்தார். குஜராத் டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு. ஸோ அவர் கொடுத்ததில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஸோ சுப்மன் கில் வந்து வழி நடத்துவார் குஜராத் டைட்டன்ஸ் டீமாக கேப்டனாக இருந்து. அடுத்து ராஜஸ்தான் ராயல். அது வந்து கேப்டனாக போன வருஷமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ண விக்கெட் கீப்பர் கேப்டனான சஞ்சு சாம்சன் தான் இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை கேப்டன்சியில். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸில் வந்து போன வருஷம் ஷிகர் தவான் வந்து நல்ல பிளேயர். அவர் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா அணியில் நல்ல பிளேயர். அவர் போன வருஷம் அவர் தான் கேப்டன் வந்தார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதில் ஒரு மாற்றமாக ஜித்தேஷ் சர்மா இந்த வருஷம் அவர்கிட்ட இந்த கேப்டன்சி வாங்கியிருக்காரு. எப்படி போகுதுன்னு தெரிய வரும். ஸோ மொத்தம் டோட்டலாக 10 டீமு, 74 மேட்ச், 67 நாட்கள். இனி திருவிழா தான் தொடங்குது. ஐபிஎல் ஃபீவர் இன்னும் 2-3 நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கூட சொல்லலாம். பரபரப்பாகிடும். இனி வந்து மக்கள் ஃபுல்லாக இன்னும் 2 மாதத்துக்கு ஒரே திருவிழாவாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது நம்ம மறக்க முடியாத உண்மை. அது இல்லாமல் முக்கியமான அப்டேட்டாக வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் டிவி ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கு. அதில் வந்து கமெண்ட்ரியில் வந்து ஏற்கனவே போன வருஷம் சிறப்பாக வந்து பங்கெடுத்த பாவனா, அப்புறம் லெஜெண்டரி கிரிக்கெட்டர் ஸ்ரீகா அவர்கள், அப்புறம் காமெடியாக கமெண்ட்ரி பண்ணதில் புதிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஆர்ஜே பாலாஜி அவர்கள், அதுக்கப்புறம் நல்ல ஒரு கமெண்ட்ரியில் கலக்கிற முத்து அவர்கள், இன்னும் பல முன்னாள் கிரிக்கெட் அணியில் இருந்தவங்கலாம் கூட திரும்ப ஒரு குறிப்பாக சொல்லணும்னா பத்ரி அவர்கள், அப்புறம் சடகமன் ரமேஷ் அவர்கள்லாம் கூட இந்த வருஷம் எதிர்பார்க்கப்படுது. அது இல்லாமல் அடிஷ்னலாக பேச்சுக்குன்னு சிறப்பான பேச்சு நடைக்கு தனக்குனே உரிய ஒரு பாணியை ஏற்படுத்தி நீயா நானாவை பல வருஷமாக நடத்திட்டு வர கோபிநாத் அவர்கள் இந்த வருஷம் புதுசாக இணைகிறாரு. போன வருஷம் ட்ரையலாக 2-3 இதுக்கு வந்து சிறப்பாகவே பண்ணி கொடுத்தாரு. மேட்ச் பற்றிய நுணுக்கங்கள்லாம் பேசி பழைய மேட்ச் நாஸ்டாலஜிலாம் பேசி நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாட்டி. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இவங்கெல்லாம் வராங்க. இதில் இன்னும் விறுவிறுப்பாக கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியும் நல்லாயிருக்கும். சீக்காவும் ஆர்ஜே பாலாஜி கோபிநாத் அவர்களோட காம்பினேஷனில் இந்த வருஷம் சிறப்பாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மற்ற எல்லா கமெண்ட்ரியும் சிறப்பாகவே பண்ணுறாங்க. தமிழில் வேறு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்களை பார்க்குறதே வந்து தமிழ் கமெண்ட்ரியில் காமெடிலாம் கலந்து சிறப்பாக வர போய் தான் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷமும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஜியோ சினிமாவில் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ ஃப்ரீயாகவே வந்து மொபைலில் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஜியோ சினிமா உங்ககிட்ட இன்டர்நெட் வசதியோட உள்ள ஃபோன் இருந்தால் எங்கள் வீட்லேயே எங்கே இருந்தாலும் கார்லேயே இருந்தாலும் ஆன் தி கோவில் பார்த்துக்கிட்டே போகலாம். லைவாக பார்க்கலான்னு ஒரு போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஒரு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜியோ சினிமான்னு கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஓடிடி மாதிரியான வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய தளங்களில் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எல்லா சேனல்லையும் எல்லா லாங்குவேஜஸ்லையும் வருது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த இதில் சேனல்ஸில் எந்தெந்த ரெஸ்ட் இதில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் 5 டைம்ஸு, சிஎஸ்கே 5 டைம்ஸ்ன்னு இந்த வாட்டி முட்டி மோதுறாங்க. இந்த வாட்டி கப் அடிக்குது 2 டீம் பயங்கரமாக. ஆர்சிபி வந்து இந்த வாட்டி ரொம்ப முனைப்பில் இருக்காங்க. ஏன்னா
இப்போ சமீபத்தில் வந்து ஆர்சிபி மகளிர் அணி வந்து இந்த வருஷம் கப் அடிச்சிட்டாங்க ஐபிஎல். ஸோ அதனால இவங்களுக்கு ப்ரெஷர் கூடி இருக்கு. ஆர்சிபி அணி இந்த வாட்டி வாங்கணும்னு நினச்சி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. நல்ல டீம் தான் அது. இந்த வாட்டி அவங்களுக்கு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த கோப்பையோட மொத்த மதிப்பு வந்து 40 கோடி வெற்றியாளர்கள் கிடைக்கும், அந்த டீமுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷம் அதிக ஏலத்துக்கு போனது வந்து ஆஸ்திரேலியா பிளேயர்ஸான மைக்கேல் ஸ்டாக் 24.75 கோடிக்கும் கேகேஆர் அவருக்கு வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டார். அப்புறம் பேட் கமின்ஸ், அவர் தான் இப்போ நடப்பு கேப்டன் ஆஸ்திரேலியா டீமுக்கு. அவர் வந்து இந்த வாட்டி எஸ்ஆர்எச் டீமுக்காக கேப்டனாக வந்து செயல்படுறாரு. அவர் வந்து 20.50 கோடிக்கு அதிக ஏலத்தில் போயிருக்காரு. ஸோ இது இந்த இந்த ஒரு அப்டேட்னால மைக்கேல் ஸ்டாக் வந்து இது வரைக்கும் அதிக ஏலத்தில் எடுக்கப்பட்ட பிளேயர் எவர்ன்ற மாதிரி இது வரைக்கும் யாருமே அந்த 24.75 கோடிக்கு ஆக்ஷனில் எடுக்கப்பட்டதில்லை. மிகப்பெரிய தொகைக்கு எடுத்திருக்காங்க கேகேஆர் மேலே நம்பிக்கையில். ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பார்ப்போம். பேட் கமின்ஸ் எஸ்ஆர்எச் நல்ல ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க, 20.5 crores. அவரும் சிறப்பான பிளேயர். இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கப் அடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் தொடங்குது. ஸோ மக்களே இதை பார்த்துட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழ் கமெண்ட்ரியால் நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா மேட்சும் விறுவிறுப்பாயிடும். நம்ம இல்லைனாலும் பியர் ப்ரெஷர்னால கண்டிப்பாக அந்த மேட்ச் பார்க்க வச்சுருவாங்க. 1-2 மேட்ச்சு மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இனி தொடர்ச்சி ஐபிஎல் வந்து நமக்கு வந்து இனி வந்து திருவிழா தான். அதுலேருந்து நம்மளால மீற முடியாது. ஸோ அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் 20 ஹவர்ஸ் மேட்ச்சை. இந்த ஐபிஎல் 2024 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 22 சென்னை சூப்பர் கிங்ஸு ஆர்சிபி. நம்ம வந்து சென்னை ஃபேன்ஸாக வந்து சிஎஸ்கேக்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் நம்மளோட வெற்றிக்கான அந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம், கங்க்ராச்சுலேஷன்ஸும் தெரிவிச்சுக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸு, அதனால நம்ம ஸ்போர்ட்டிவாக வந்து ஆர்சிபி அணியும் நம்மளோட இந்திய பிளேயர்ஸும் விளையாடுறாங்க. குறிப்பாக கிங் கோலி விளையாடுறாரு. ஸோ அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். 2 டீமுக்கும் நல்ல டஃப் காம்படிஷன் தான், பார்க்குறவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க அளவு தான் இருக்குது. ஸோ இதில் யார் ஜெயிச்சு வராங்கன்னு பார்ப்போம். முக்கியமான நட்சத்திர பிளேயர்களாக தல தோனி அவர்கள் இருக்காங்க நம்ம டீமில் சிஎஸ்கேல. அது இல்லாமல் ஆப்போசிட் டீமில் ஆர்சிபியில் வந்து முக்கியமான பிளேயர்ஸில் கிங் கோலி பல உலக சாதனைகள்லாம் படிச்சுட்டு வர இந்திய பிளேயரு. அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். முக்கியமான பிளேயர்ஸ் ஏற்கனவே நம்ம அறிஞ்ச டீம் பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேல அவங்களாம் இருக்காங்க. அதே போல் ஆர்சிபிலையும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கடப்பார டீம்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய டஃப்பான டீம் இன்னைக்கு 2 டீமும் முதல் மேட்ச்லேயே சிறப்பாக மோதுது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய மேட்சை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ நானும் அந்த மேட்ச்சுக்கு தயாராகிட்டேன். ஸோ மேட்ச் குறித்து நான் அப்டேட்டுகளை அப்பப்போ தரேன். எப்படி மேட்சோட ஹைலைட்ஸ் வேணும், அந்த மாதிரி எப்படியான இந்த கண்டென்ட் வேணும் அப்படின்றது நீங்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 1 by 1 நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து கொண்டாடலாம். இந்த 2 மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம சேனல்லையும் அதை தரலான்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கேட்டுக்கிறேன். வேறொரு அப்டேட் எல்லாத்தையும் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம். இந்த சேனல் இந்த ஒரு விமர்சனம் பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.